ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் வி டூ பேர்ட்ஸ். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காக்டெயில் சீரிஸ் இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் ஒரு கிளாப்ஸோடி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காக்டெயில் சீரிஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான டைம் இப்போ வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம காக்டெயில் ஏ டு இசட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு காக்டெயில் வாங்குறதுலேருந்து ஒரு காக்டெயில் நல்லடக்கம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு எந்த அளவுக்கு கேர் பண்ணுறது வரைக்குள்ள விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன் ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரிஸ் முக்கியமாக பண்ணுறதுக்கு ரீசன், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டே இருந்தீங்க, தெளிவாக வந்து ஃபஸ்ட்லேருந்தே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஆதரவை இந்த வீடியோவுக்கு தந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தமிழில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு புது முயற்சி. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் தந்தே ஆகணும். ஸோ அதனால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மிகப்பெரிய தப்பு அது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபாஸ்ட்டா வரும். ஸோ இந்த காக்டெயில் சீரிஸ் நம்பர் 1 வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு வீடியோக்குள்ளேயே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து ஃபார்ம் அப்டேட் வீடியோ கேட்டே இருக்கீங்க. ஸோ ஒர்க்னால வெளியே இருக்கிறேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வீட்டுக்கு போன உடனே எனக்கு வேலை அதுதான். ஸோ நானுமே வந்து ஆர்வமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, நானுமே என் ஃபார்மை பார்த்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா, ஒரு லீவில் இதில் போயிட்டேன், கண்டிப்பாக போவேன். ஸோ போன உடனே உங்களுக்கு வந்து ஃபார்ம் அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, சரியா? ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காக்டெயில் வாங்குறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், என்ன காக்டெயில் ஃபஸ்ட்டு ஒரு பிகினர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, நீங்கள் வந்து புதுசாக ஒரு காக்டெயில் வளர்க்க போகிறீங்க, ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து காக்டெயிலுக்கு ஒரேடியாக மூவ் ஆகாமல் ஒரு ஃபின்ச்சஸோ இல்லைன்னா ஒரு பஜ்ஜீஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேர்ட்ஸில் வந்து ஒரு 3 மந்த்ஸ், அதாவது நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷராக இருந்தீங்க, பேர்ட்ஸே வளர்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன மியூட்டேஷன், சின்ன வேறு வெரைட்டி பேர்ட்ஸை வந்து கொஞ்சம் க்ரோ பண்ணி அதில் ஒரு ப்ரீடிங் நீங்கள் ரிசல்ட்டு பார்த்த பிறகு மோஸ்ட்லி இதுக்கும் காக்டெயில்ஸுக்கும் வேறு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, பஜ்ஜீஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து காக்டெயில்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகும்போது ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பீங்க. அதர்வைஸ் நீங்கள் புதுசாக இப்போ தான் காக்டெயில் வரீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேவா? இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேர்ட்ஸ்க்கு மூவ் ஆன் ஆயிட்டு நீங்கள் வந்து காக்டெயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி அட்வைஸ் என்னோட சைட்லேருந்து, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன பேர்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரே காக்டெயில்ஸ் இருக்குது. கிரேலேருந்து, அதாவது நீங்கள் வந்து 1Kலேருந்து 500லேருந்தே ஒரு 50K கூட இப்போ பேர்ட்ஸ்லாம் வந்துட்டுன்னா பாருங்களேன், எம்ரால்டு காக்டெயில்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், 100+ வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க, அதாவது மூளை செலவை பண்ணுவாங்க. இது வந்து வாங்குங்க, அதாவது பட்டர்ஃப்ளை வாங்குங்க, வர கரப்பாம்பூச்சி வாங்குங்க, இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு. ஸோ வாங்குனீங்கன்னா இவ்வளோ வந்துடும், அவ்வளோ வந்துடும், அந்த மணி பேசிஸில் வந்து உங்களை தள்ள பார்ப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால தயவுசெய்து நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நான் கண்ணு மூடிட்டு சொல்லுவேன், கிரே அண்ட் லூட்டினோவுக்கு வந்து தாராளமாக போயிருங்க, சரியா? ஸோ ஏன் அப்படின்னா வந்து இந்த 2 பேர்ட்ஸ் மூலமாக தான் உங்கள் காக்டெயில் ஃபுல் எந்த வெரைட்டினாலும் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி ப்ரீட் பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிரே காக்டெயிலை வந்து ப்ரீட் பண்ணி பழகுங்க, ஓகேவா? ஒரு கிரே அண்ட் லூட்டினோ இந்த 2த்தையும் கண்டிப்பாக ப்ரீட் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்த மியூட்டேஷன், அடுத்த கொஞ்சம் ஒரு பட்டர்ஃப்ளையோ இல்லைன்னா ஒரு கொஞ்சம் ஒரு அல்பினோவோ இதுக்கு வந்து என்னென்ன டிசீஸ் வரும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து டிசீஸ் வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைல்டு வெரைட்டி, அதாவது வைல்டு வெரைட்டினா என்ன அப்படின்னா, கிரே காக்டெயில், லூட்டினோ காக்டெயில்ஸு, லூட்டினோ சார்ந்த ப்ளஸ் அந்த மாதிரியான நிறைய காக்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான காக்டெயில்ஸ் கொஞ்சம் நோய் தாக்குதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த அல்பினோஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம்
அடி வாங்குறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சரியா? ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம வந்து கிரே காக்டெயில்ஸ் போங்கன்னு சொல்றேன். ஸோ அது எந்த பிரைஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நெறைய பேர் வந்து கிரே காக்டெயிலே கொரோனா டைம்லலாம் வந்து 1.8K 5Kலாம் போயிடுச்சு. என்ன பொறுத்தவரையில கிரே காக்டெயில் 1 பேர் வாங்குறீங்க அப்படின்னா, மினிமம் மேக்ஸிமம் சொல்றேன். ஓகேவா? ஒரு 1 இயர் காக்டெயில் இருக்கு. ஒரு ஜோடியா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா ஒரு 180 இல்லன்னா வந்து 2000 குடுத்து வாங்கலாம். ஓகேவா? ஒரு பெரிய ஏஜ் கூடின பேர்ட். அதே இது கம்மியா இருக்கு. ஒரு 6 மந்த் பேர்ட் அப்படின்னா, நீங்க ஒரு 1500 அந்த ரேஞ்சு 1600, 700, 800 ஓகேவா? மேக்ஸிமம் 800க்குள்ள முடிச்சுட்டீங்க ஒரு பேர் அப்படின்னா நல்லாருக்கும். உங்களுக்கு அத விட லாபமா அதாவது இப்போ நான் பிரைஸ் ரேஞ்ச பத்தி இவ்வளோ சொல்றேன். என்னோட இடத்துல இந்த பிரைஸ் ரேஞ்ச் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்ச் மாறலாம். சில இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கும் காக்டெயில்ஸ்க்கு. அந்த இடத்துல பிரைஸும் அதிகமா இருக்கும். சில இடத்துல ரொம்ப அதாவது ப்ரீடிங் வந்து நெறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து பேர்ட்ஸோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். சரியா? ஸோ அதனால ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிரே அண்ட் லூட்டினோ வாங்குறீங்க அப்படின்னா, அ ஒரு லூட்டினோன்னா ஒரு வந்து 3Kக்குள்ள ஒரு நல்ல பேரா இருக்கு. இல்லன்னா வந்து உங்களுக்கு ட்ரஸ்டபிளா இருக்கிறாங்க. 1 கிளட்ச் தான் எடுத்திருக்காங்க. ஆனா குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து 3K 2.5K 2.8K நம்ம ஃபார்ம்லயே அவ்வளோதான் சேல் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அதனால வந்து நீங்க அந்த ரேஞ்சில வாங்கிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ரீடர்ஸ் ஓகேவா? நான் இதில வந்து தலையிட மாட்டேன். ஸோ அவங்கவங்க ப்ரீடர்ஸ் வந்து என்ன பிரைஸ் கேட்குறாங்களோ, உங்களுக்கு ஓகே அப்டின்னா நல்ல பேர்டா இருந்து, நல்ல ஏஜ் கொடுத்தலா இருந்துச்சுன்னா, தாராளமா உங்க பிரைஸ்க்குள்ள வந்துச்சுன்னா, நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ என்னோட லிமிட் வந்து இவ்வளோ தான். ஸோ காசு எனக்கு பிரச்சனையே இல்ல அப்டின்னா வந்து எவ்வளோனாலும் குடுத்து வாங்கிக்கோங்க. அது பிரச்சனையே இல்ல. சரியா? ஸோ காய்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரையில நான் எத சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்டின்னா, உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. இல்லன்னா ஒரு ஹோம் ப்ரீடு உங்க கிளைமேட் வந்து ஒத்து வரணும். சரியா? அதனால உங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பக்கத்திலேயே வச்சிருக்காங்க அப்டின்னா, அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப பிரைஸ் அதிகமா சொல்றாங்க. எனக்கு கண்டிப்பா வெளிய இருந்து தான் வேணும் அப்டின்னா, இல்லன்னா வேற யார்ட்டயா வேணும் அப்டின்னா, ஷாப்புக்கு வந்து நான் வந்து ஷாப்ப வந்து 2ஆ சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வேற சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்ப என்ட்டயே பார்த்தீங்கன்னா, திருச்சிலருந்து வாங்கியிருக்காங்க. நெறைய இடத்துலருந்து கிட்டத்தட்ட 40, 50 பிளஸ் பேர்ட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கோம். வெளிய தான் எல்லாமே சேல் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர், மதுரை எல்லாருக்கும் சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து எதனால நம்மள ட்ரஸ்டபிள் பண்ணி வாங்குறாங்க அப்டின்னா, நம்ம வீடியோ பார்க்குறாங்க. ஸோ நம்ம எப்படி ப்ரீட் பண்ணுவோம், எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது யூடியூபர்ஸ் உங்க வீட்டு பக்கத்துலயோ, இல்லன்னா நம்மளே சேல் பண்ணுவோம். ஸோ இன்னொரு விஷயம் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில வந்து ஸ்லாட் ரெடி ஆக போகுது அடுத்த சேலுக்கு. ஸோ நல்ல குவாலிட்டியான பேர்ட்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து உங்க அமௌண்ட்ட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சேல் பண்ணும்போது மறக்காம வந்து என்ன கான்டாக்ட் பண்ணீங்க அப்டின்னா போதும். ஸோ சேல் வீடியோ போட்ட பிறகு இப்போதைக்கு சேல் கிடையாது மக்களே. என்னால தூங்கவே முடியல. 1 மணிக்கெல்லாம் கால் பண்ணி பேர்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. தயவுசெய்து கால் பண்ணாதீங்க 1 மணிக்கெல்லாம். நைட் வந்து ஒரு 8 மணியோட கட்டு. அதுக்கு பிறகு கிடையாது. சரியா? மார்னிங்கும் ஒர்க்ல இருப்பேன். அதனால வந்து ஒரு 4 டூ 8க்குள்ள நீங்க வந்து ஈவினிங் வந்து கால் பண்ணா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்க போறது லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஷாப்ல வாங்கலாமா? அந்த கொஸ்டின்ஸ் நெறைய பேருக்கு இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில நான் ஒரு சிம்பிள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஓகேவா? ஒரு சின்ன கதை சொல்றேன். ஸோ நான் பிகினரா இருக்கும்போது, அ நான் வந்து கிரே தான் ஸ்டார்ட் பண்ணேன். கிரே, லூட்டினோ. ஸோ அப்போ ஆசை யார தான் விட்டது? என்னையும் விடல. ஸோ நானும் எனக்கும் பெரிய மியூட்டேஷன்ஸ்லாம் ப்ரீட் பண்ண ஆசையா இருந்துச்சு. ஸோ அதனால பக்கத்துல இருந்த ஒரு ஷாப்புக்கு போயிட்டோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு பேர் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. இந்த காக்டெயில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அல்பினோ காக்டெயில் 2மே சரியா? ஸோ 2மே சேர்த்து 8K வந்துச்சு அந்த டைமு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, என்னோட சேவிங்ஸ் அவ்வளோ விஷயங்கள நல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து சேர்த்து வச்ச பைசாவெல்லாம் கொண்டு போயிட்டு, அந்த பேர வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு பிறகு ஒரு 2 டேஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு 3 டேலருந்து அது என்ன ஆச்சுன்னா, ஒரு மாரி டல் ஆயிடுச்சு. ஃபெதர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி சிலுத்துக்கிட்டே நின்னுச்சு. ஸோ அந்த டைம் எனக்கு தெரியாது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2, 3 டேஸ் இருந்துச்சு. ஒரு பேர்ட் வந்து டெத் ஆயிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஷாப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஹைதராபாத் இல்லன்னா வந்து பெங்களூருக்கு வெளியில அதாவது ஹைதராபாத் பேர்ட் தான் சொல்லுவாங்க அத. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியருந்து வரும்போது ஸ்டெராய்ட் போட்டு அனுப்புவாங்க. ஓகேவா? ஸ்டெராய்ட்ஸ் நெறைய யூஸ் பண்ணி இது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் என்ன நம்ம ப்ரீடிங் அதாவது பேர்ட்ஸ் மார்க்கெட்டிங்ல சரியா? ஸோ ஸ்டெராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அனுப்புவாங்க. அண்ட் வந்து அது பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். கடையிலலாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸ்டெராய்ட் இருக்கனால. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்டின்னா வந்து, கண்டிப்பா வந்து டெத் ஆகிரும். சரியா?
ஸோ, அதனால ஷாப்ல வாங்கக்கூடாதுன்னு சொல்லல. நெறைய நல்ல ஷாப் லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ, அந்த இதில வாங்கிக்கோங்க. ஸோ, கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லன்னு தெரிஞ்சுனா மட்டும் நீங்க வாங்குங்க. இல்லாட்டி வந்து அவாய்ட் பண்றது தான் நல்லது. ஸோ, கடைசியா பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு பேர்டு வந்து அந்த டெத் ஆகாம இருந்துச்சு. அந்த பேர்ட குடுக்கும்போது 1500 தான் எனக்கு வாங்குனாங்க. சரியா? ஸோ, அதனால லாபமே அவங்களுக்கு பயங்கர லாபம் தான். ஸோ, நான் அத பத்தி அதுக்குள்ள போகல. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ, அதனால பிரைஸ் வாங்குனாலும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் குவாலிட்டியான பேர்ட்ஸ் குடுத்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். அவங்க வந்து பிரைஸ் பார்க்க மாட்டாங்க. குவாலிட்டிய தான் பார்ப்பாங்க. ஸோ, வந்து நான் வந்து பிகினரா இருக்கும்போது அதுதான் பார்த்தேன். ஸோ, அதனால இனியாவது ஷாப் ஓனர்ஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ, காய்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து சிறப்பா வந்து முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ, இதே மாரி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி, நம்ம சேனல வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்து ரீச் பண்ணி விடுறது உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ, இதே மாதிரி டெய்லி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பாய் பாய். சி யூ.